2024 T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி பேட்டிங்கில் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடவில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. அதற்கடுத்து அவர் ஃபீல்டிங் செய்தபோது ஒரு எளிய கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டு அதிர்ச்சி அளித்தார். இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி களமிறங்கினர். ரோஹித் சர்மா 13 பந்துகளில் 8 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த ரிஷப் பண்ட் அதிரடியாக ஆடிய போதும் 11 பந்துகளில் 20 ரன்கள் மட்டுமே சேர்த்து வெளியேறினார். மறுபுறம் விராட் கோலி நிதானமாக ரன் சேர்த்தார். அவர் பந்துகளை வீணடித்து ரன் சேர்த்தார். ஒரே ஒரு 6 மட்டும் அடித்த அவர் 24 பந்துகளில் 24 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். இந்திய அணி இந்த போட்டியில் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 181 ரன்கள் சேர்த்தது. விராட் கோலி அதிக பந்துகளை சந்தித்த போதும் நிதான ஆட்டம் ஆடியது விமர்சனத்திற்கு உள்ளாகியது. அடுத்து ஆப்கானிஸ்தான் அணி சேசிங் செய்ய தொடங்கியது. அப்போது முதல் விக்கெட் வீழ்ந்த நிலையில் 3வது ஓவரில் ஹர்தீப் சிங் வீசினார். அந்த ஓவரின் 4வது பந்தில் இப்ராஹிம் சத்ரான் பந்தை எட்ஜ் செய்து ஒரு எளிய கேட்ச் வாய்ப்பை கொடுத்தார். ஸ்லிப்பில் நின்றிருந்த விராட் கோலியின் தலைக்கு மேலே பந்து சென்றது. விராட் கோலி 2 கைகளாலும் பந்தை பிடிக்க முயன்றார். பந்து அவரது கைகளில் பட்டு நழுவி பின்னே சென்றது. விராட் கோலி சிறந்த ஃபீல்டர் என்ற நிலையில் இது அவருக்கு எளிதான கேட்ச் வாய்ப்புதான். இந்த வாய்ப்பை அவர் தவறவிட்டதை யாராலும் நம்ப முடியவில்லை. அடுத்த ஓவரில் அக்ஷர் பட்டேல் இப்ராஹிம் சத்ரான் விக்கெட்டை வீழ்த்தினார். இதையடுத்து விராட் கோலி கேட்ச் வாய்ப்பு தவறவிட்டதால் இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. அதன் பின் ஆப்கானிஸ்தான் அணி வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தது. பின்னர் அந்த அணி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 134 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.